விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதிக்கு போங்க, ஒரு தாமரை பூ வச்சு வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? 2 நெய் விளக்குகள் போடுங்க. மகாலட்சுமி சன்னதி வந்து 6 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு சன்னதிக்கு முன்னாடி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொழிலில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத இடத்துல இருந்து எதிர்பாராத நேரத்தில் தனவரவு உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடுங்க. சரிங்களா? ரொம்ப நாளாக வந்து ஒரு கேஸு, கோர்ட்டு அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்கோம். எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? சமாதானமாக வந்து பேசுவாங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான பங்கு தொகை உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கும். இந்த வாரத்தில் 29, 1, 2, 4 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. இந்த வாரத்தில் 666 கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா காரியத்திலுமே சக்சஸை மட்டுமே பார்க்கணும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். ஓகேங்களா? சிவபெருமான் கோவிலுக்கு போங்க. சிவபெருமானுக்கு வந்து வில்வ மாலை கட்டி போடுங்க. சிவபெருமான் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற நந்தி பகவானுக்கு வந்து அருகம்புல் மாலை கட்டி போடுங்க. ஓகேங்களா? கட்டி போட்டு 2 நல்லெண்ணெய் விளக்குகள் ஏற்றுங்க. மனமுருக சிவபெருமானை வழிபாடு பண்ணிக்கோங்க. சிவபெருமான் சன்னதியை 11 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு அங்கே இருக்கிற கொடிமரத்துக்கு முன்னாடி உட்காந்து அதாவது சிவமந்திரம் சொல்லுங்கள். சொல்லி மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஆகலும். உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு சேர வேண்டிய தொகை, உங்களுக்கு சேர வேண்டிய ஒரு பங்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாமே சேராமல் ரொம்ப நாளாக தள்ளிக்கிட்டே போகுதுன்னா எல்லாமே வந்து சேரும். குழந்தைகளுடைய படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த வாரத்தில் 28, 30, 2, 3 இந்த நாட்கள் பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 11 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்க. சரிங்களா? வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க. அரளிப்பூ மாலை கட்டி போடுங்க. 2 நல்லெண்ணெய் விளக்கில் ஏற்றுங்க. அம்மன் சன்னதி வந்து 21 முறை வந்து சுற்றி வாங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சுமமான அற்புதமான ஒரு விஷயம். 21 முறை சுற்றி வந்துட்டு அம்மன் சன்னதிக்கு முன்னாடி வந்து கண்மூடி மனமுருக அம்பாளை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். இதுமாரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு மனக்குறைகள், தொழில் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, எல்லாமே தீர்ந்துடும். அதேமாரி பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, அதுவும் தீர்ந்துடும். உங்களுக்கு தேவையான பங்கு வந்து முழுமையாக உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். குழந்தைங்க வந்து படிப்பில் வந்து முன்னேற்றம் இல்லாமல் இருக்காங்க, குழந்தைகள் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த வாரத்தில் 29, 1, 3, 4 இந்த நாட்கள் வந்து பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. 22 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.